திமுக கூட்டணியில விசிக தலைவர் திருமாவளவனுக்கு துணிச்சல் இருந்தா முதல்வர் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு தங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டு பெற முடியுமா அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் விடுத்திருக்காரு. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படிங்கிற இலக்கோட அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் வியூகம் வகுத்து வராங்க. இந்த நிலையில சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எல் முருகன் கிட்ட விசிகாவோட இலக்கு பிரதமர் பதவிதான் அப்படின்னு திருமாவளவன் பேசி இருக்காரே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திருமாவளவனுக்கு துணிச்சல் இருந்தா ஸ்டாலின் கிட்ட போயிட்டு துணை முதல்வர் பதவியை கேட்பாரா அப்படின்னு எல் முருகன் கேள்வி எழுப்பியிருக்காரு. திருமாவளவன் தேவையில்லாம பேசிட்டு வர்றதாகவும், வேங்கை வயல் பிரச்சனையில அவரு இதுவரைக்கும் அமைதியா இருந்துட்டு வர்றாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகத்துல பட்டியலின மக்கள் நாள்தோறும் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வராங்கன்னும், இது குறித்தெல்லாம் அறிவாலயத்துல கேள்வி கேட்க வேண்டிய திருமாவளவன் கூட்டணிக்காக அமைதி காத்துக்கிட்டு வராருன்னு எல் முருகன் விமர்சனம் பண்ணிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான விஷயங்களை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புற கூட்டணி அப்படின்னு தெரிவித்த எல் முருகன், திமுக கூட்டணி சீக்கிரத்திலே உடையறதுக்கு வாய்ப்பு இருப்பதா செய்திகள் வெளியாகிறதாகவும் எல் முருகன் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு.